யூரி எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான்ட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல உட்காந்துட்டு யூரியும் கீஃபரையும் மாத்தி மாத்தி இவங்க பார்த்துட்டு இருந்தா சரியான மழை. அப்போ ஒரு பையன் வந்து கைஸ் ஃப்ளட் வர அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்மளையும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்கன்னு சொல்ல உடனே ஜே ஹாரிஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா அவன் கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. கால் பண்ணலான்னு பார்த்தா மழைனால டவர் இல்லாம காலும் போக மாட்டேங்குது. அந்த சமயத்துல வெளிய மலையில நினைஞ்சிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜேவை யாரோ ஒருத்தன் கார்ல வந்து பாக்குறான். யாரான்னு பார்த்தா நம்ம யூரி. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஸ்கூல்ல யாருமே இல்ல, உன்னோட கசினும் உன்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், பேசாம என் கூட கார்ல வா, நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி கார்ல ஏறுனா நான் உன்ன உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலையே, நீ கீஃபர் 2.0 உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லைன்றாங்க. அட மென்டலே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனிமிட்டி பார்க்க கூடாது, சேஃப்டி தான் பார்க்கணும். ஒழுங்கா ஏறி தொலைன்னா சரி, வேற வழியே எல்லாமே ஜே அவன் கார்ல ஏறி டயர்ட்னஸ்ல அப்படியே தூங்கிட்டுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் இவங்களை அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு வந்து டிராப் பண்ணுவான்னு பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹோட்டல்னா சாதாரண ஹோட்டல் கிடையாது, ஏதோ 5 ஸ்டார் லக்ஸுரி ஹோட்டல் மாதிரி இருக்கு. கண்ணு முழிச்சு பாக்குற ஜேக்கும் சரியான ஷாக்கு. அடுத்த என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.